வீடியோ லெக்சர்ல ஒரு டீசல் இன்ஜின் கன்சியூம்ஸ் 17 kg ஆஃப் ஃபியூயல் பெர் ஹவர். ஓகே, ஒரு டீசல் இன்ஜின் 17 கிலோகிராம் ஆஃப் ஃபியூல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எடுத்துக்குது. இவ்வளோ பவர் அது கொடுக்குது. கலோரிஃபிக் வேல்யூ கொடுத்துட்டாங்க. வாட்டர் சப்ளை எது பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை கூல் பண்ணதுக்கு. ஓகே, எக்ஸ்காஸ்ட் கிலோமீட்டர் கொடுப்பாங்க. மாஸ் ஆஃப் த வாட்டர் சப்ளை 200 kg. டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் லீவ் என்ட்ரா வருது, இது லீவ் ஆகுது. இது டெம்பரேச்சர் எவ்வளோ கூட இருக்குன்னா அப்படின்னா ஹீட்டை என்ன பண்ணிருக்கு, அப்சர்வ் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து லீவிங் த ஜாக்கெட்ஸ் 85°C. எக்ஸ்காஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த இன்ஜின் ரூமு, டெம்பரேச்சர் ஆஃப் த எக்ஸாஸ்ட் லீவிங் ரொம்ப கூடியிருக்கு. ஓகே, எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்குங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த கேஸ், ட்ரா த ஹீட் பேலன்ஸ் ஷீட். இந்த வார்த்தை தான் நமக்கு. இந்த ஹீட் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இன்புட்டையும் அவுட்புட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். கரெக்டாக நம்ம கொண்டு வந்து சம சால்வ் பண்ணோம்னா ரெண்டு ஈக்குவலாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 34,560 ரூபா 100% அப்படின்னா இங்கேயும் 34,560 ரூபா 100% வரும். இப்படி வந்ததுன்னா நம்ம செய்யற சம் வந்து தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நொட்டேஷனுக்கு எழுதணும். ஐபி இன்புட் பவர் எவ்வளவு, 17 கிலோகிராம் பெர் ஹவர் அப்படின்னு கிலோகிராம் பெர் செகண்டா மாத்திருக்கேன். ஹவர்ஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட். ஓகே, அப்போ கீழே 3600 தான் கிலோகிராம் பெர் செகண்டா மாத்திரும். கலோரிஃபிக் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, 43,500. அடுத்து இது மாஸ் ஆஃப் த வாட்டர் எவ்வளவு கொடுத்தாங்க, 1200 கிலோகிராம் பெர் ஹவர், அதை கிலோகிராம் பெர் செகண்டா மாத்திடுச்சு. T1 எவ்வளவு, T2 கூலிங் வாட்டரோட இது எவ்வளவு, T3 எக்ஸ்காஸ்ட் கலோரிமீட்டர்ல எவ்வளவு இதாகுது, TG டெம்பரேச்சர் 425°C அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். ஓகே, கலோரிமீட்டரோட எக்ஸ்காஸ்ட் டெம்பரேச்சர் வந்து TC நோட் பண்ணிருக்காங்க. கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் கேஸ் வந்து 1.05 கிலோஜூல் பெர் கேஜி. கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் வாட்டர் வந்து 4.2 கிலோ பெர் கேஜி. ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, QS இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த கலோரிஃபிக் ஃபியூல், மாஸ் ஆஃப் த ஃபியூவல் இன்ட்டு கலோரிஃபிக் வேல்யூ. கிலோ ஜூல் பெர் செகண்ட் இருக்கா, அதை வந்து நம்ம கிலோ வாட்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, அதே வேல்யூ தான். இப்போ எவ்வளவு ஹீட்டை கூலிங் வாட்டர் வாங்கியிருக்கு, அதை எவ்வளவு இது வாங்குச்சு அப்படின்னா இது கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இது லாஸ்ட் அப்படின்னா இது டேக்கன். அப்போ சப்ளைஸ் ஈக்குவல் டு ரிஜெக்ஷன் அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டு இதுக்கு ஃபார்முலா என்னது, எம்சி டெல்டா டி. இதுக்கு ஃபார்முலா என்னது பார்த்தீங்கன்னா எம்சி டெல்டா டி. இது வாட்டருக்குரியது, இது கேஸுக்குரியது. ஓகே, இது வாட்டருக்குரியதுன்னா மாஸ், இது கலரிஃபிக் வேல்யூ, இது டெம்பரேச்சர். இது கேஸ் தெரியாது, இதோட வேல்யூ, இது டெம்பரேச்சர். அப்போ எம்ஜி மாஸ் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ் என்ன ஆயிரம் தெரிஞ்சு. எக்ஸாஸ்ட் கேஸ் எவ்வளோ ஹீட்டை வாங்கிட்டு போகுது, ஒரே ஃபார்முலா தான், QC ஈக்குவல் டு எம்சி டெல்டா டி தான். அது கேஸுக்குரியதுனால எம்சிஜி, இது சிஜி, இது டெம்பரேச்சர். 59.09 கிலோவாட். ஓகே, இது டோட்டல் தான். டோட்டல் எவ்வளவு, இவ்வளவு சப்ளை பண்றோம். அதுல கேஸ் எவ்வளவு எடுத்துக்குது அப்படிங்கிறது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 28.77%. அதே மாதிரி இப்போ கேஸ் கண்டுபிடிச்ச மாதிரி வாட்டர் கண்டுபிடிக்கும். வாட்டருக்கு மாசு, கலரிஃபிக் வேல்யூ, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அது வேல்யூ வருதா. டோட்டலாக இவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கேன். அதில் இது எவ்வளோ டேக்கன், 50.4 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இவ்வளோ டேக்கன் ஆகிருக்கு. அப்போ இது ஒன்று, இது என்னது ரெண்டாவது. ஓகே, அடுத்து இண்டிகேட்டட் பவர் எவ்வளோ பவர் கொடுத்துருந்தாங்க, 80%. அப்போ இவ்வளோ சப்ளைல இண்டிகேட்டட் பவர் இவ்வளோ எடுத்துக்குது. அப்போ எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இன்ட்டு 100. ஓகே, அன்அக்கௌண்டபிள் ஹீட் லாசஸ் அப்படின்னா தான் என்ன சொல்லியிருக்கேன், சப்ளை மைனஸ் இந்த வேல்யூஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி கழிச்சிட வேண்டியதான். இதெல்லாம் கேஸுக்குரியது, வாட்டருக்குரியது, இண்டிகேட்டட் பவருக்குரியது. இது எவ்வளவு, 205.42 மைனஸ் கேஸுக்குரியது எவ்வளவு, இண்டிகேட்டட் பவருக்குரியது எவ்வளவு 80, கேஸுக்குரியது எவ்வளவு 59.0 பிளஸ் 59.09 பிளஸ் வாட்டருக்குரியது எவ்வளவு 50.4. 50.4. அப்போ 205.42 இருந்து இதை ஆட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, கழிச்சிருக்காங்க. 205.42 இது எதுக்குரியது, ஜிக்குரியது, QG-க்குரியது. இது எதுக்குரியது, இது வந்து இண்டிகேட்டர் பவருக்குரியது. இது வந்து QW-க்குரியது, QG-க்குரியது. ஓகே, கழிச்சிட்டேன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ அந்த வேல்யூ எனக்கு கிடைச்சது அன்அக்கௌண்டபிள் ஹீட் லாஸ். சப்ளை இவ்வளவு, அது அன்அக்கௌண்டபிள் இவ்வளவு எடுத்துக்குது அப்படின்னா 100க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்கிறத கல்குலேட் பண்ணும். ஹீட் பேலன்ஸ் ஷீட், கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு டெபிட் போட்டுரும். இவ்வளவு சப்ளை பண்ணும்போது 100% எடுத்துட்டோம். இண்டிகேட்டர் பவர் எவ்வளவு எடுத்துக்குது, வாட்டர் எவ்வளவு எடுத்துக்குது, கேஸ் எவ்வளவு எடுத்துக்குது. இதை எப்படி சதவீதமா மாத்திருக்காங்க, இதான் சப்ளை. அதுல இது 80 எடுத்திருக்கு அப்படின்னா இன்ட்டு 100 போட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து. அதே மாதிரி 205.42
அதுல 50.4 எடுத்துக்குது. இன்ட்டு 100 போட்டீங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து. அடுத்து 205.42 அதுல இவ்வளவு எடுத்துக்குது. இன்ட்டு 100 போட்டீங்கன்னா இவ்வளவு வந்து. அன்அக்கௌண்டபிள் ஹீட் லாஸ் அப்படின்னா ஹீட் சப்ளை மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கழிச்சிட வேண்டியதான். இண்டிகேட்டட் பவர் பிளஸ் QW பிளஸ் QS அதுக்கு வேல்யூ வந்துருது. அது எவ்வளவுன்னு பார்க்கறதுக்கு 25.2 அது எவ்வளவு 15.93 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா அதோட சதவீதம் வந்துடும். இது எல்லா சதவீதத்தையும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளவு வரணும்னு பார்த்தீங்கன்னா அழிக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 100% வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 205.42. அப்போ இன்புட் சிக்வல் டு அவுட்புட் வந்துட்டு இங்கே 100% இங்கே 100% ஈக்குவல் ஆச்சு. ஓகே, இந்த சேம் மாடல் தான். ஓகே, இதுல வந்து ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சர் அப்படின்னா டிஏன்னு எடுத்துக்கணும். அடுத்து ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்னா எம்எஃப். இது கிலோகிராம் பர் இதுக்கு மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 3600 போட்டிங்க அப்படின்னா கிலோகிராம் பர் செகண்டா மாறிடும். கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூல், இன்ஜினோட ஸ்பீடு, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர்னா பிஎம், நெட் லோடு, பிரேக் ட்ரம், ரோப் டயமீட்டர், டெம்பரேச்சர் லீவிங் அப்படின்னா T1, இது T2. ஏரோட வேல்யூ கிலோகிராம் பர் ஹவர்ல இருந்து செகண்டா மாற்றிக்கணும். எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சரோட வேல்யூ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இதை கண்டுபிடிக்கணும். சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். டயமீட்டர் போர் டயமீட்டர் T, இது போர், இது ஸ்கோப். வேல்யூஸ் தெரியணும். மில்லிமீட்டர் ஏதாவது மாற்றிருக்காங்க, மீட்டரா மாற்றிருக்காங்க. ஆம்பியன் டெம்பரேச்சர், மாஸ் ஆஃப் த ஃபியூவல், கலரிஃபிக் வேல்யூ. 4 ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்ததுனால என்னது N = N/2. அப்போ ரொட்டேஷன் பர் செகண்டுக்கு மாற்றியாச்சு. 6 பார் அப்படின்னா 6 × 10⁵ 6 × 10⁵ 3 × 10⁵ 2 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரு. இதே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 600. இந்த 10⁻³ பதிலாக கிலோன்னு போட்டுக்கலாம். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரு 600 மீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்துருது. எவ்வளோ லோடு அதை டபிள்யூன்னு எடுத்துக்கணும். 1.0. டயமீட்டர் கேபிட்டல் டி, ஸ்மால் டி. அடுத்து மாஸ் ஆஃப் த வாட்ரு, டெம்பரேச்சர் இன்லெட் அவுட்லெட் கொடுத்துருந்தாங்க. மாஸ் ஆஃப் த கேஸு, ஸ்பெசிஃபிக் ஆஃப் கேஸு. அடுத்து டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் லீவிங். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளாங்க் இண்டிகேட்டர் பவர் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. பிளாங்க் போட்டு பியோட வேல்யூ, எல்லோட வேல்யூ, ஏ வந்து π/4d², என் வந்து 2.5 இந்த கண்டுபிடிச்சிருந்தோம்னா கே வந்து 1. ஓகே, அடுத்து பிரேக் பவருக்கு வேல்யூ 2πn⍵r. 2π என்னோட வேல்யூ W. இந்த ரேடியஸ் மட்டும் என்ன பண்ணணும்னா இன்னர் ரேடியஸ் ப்ளஸ் அவுட்டர் ரேடியஸ் டிவைட் பை 2 போட்டு கல்குலேட். ஓகே, இந்த பண்ணிருக்காங்க. இன்னர் டயாமீட்டர் பிளஸ் அவுட்டர் டயாமீட்டர் பை 2. இந்த 2 டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்களா, அதை ரெண்டுத்தையும் போட்டு சால்வ் பண்ணிருக்கலாம். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அப்படின்னா பிரேக் பவரையும் இண்டிகேட்டர் பவரையும் டிவைட் பண்ணுங்க. பிரேக் பவரோட வேல்யூ, இண்டிகேட்டர் பவரோட வேல்யூ 66.51. ஹியூட் சப்ளை இவ்வளவு, மாஸ் ஆஃப் த ஃபியூல் கலரிஃபிக் வேல்யூ இவ்வளவுதான் டோட்டல் சப்ளை பண்ணியிருக்காங்க. இதுல கூலிங் வாட்டர் எவ்வளவு எடுத்துட்டு போகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். எம் சிடபிள்யூ T2 - T1 அப்படிங்கிறது இது இது இவ்வளவுல இவ்வளவு எடுத்திருக்கு அப்படின்னா பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 4,62,000. அதுல 1,18,944 இன்ட்டு 100 அப்படின்னா 25.75% கூலிங் வாட்டர் எடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து எக்ஸ்காஸ்ட் கேஸ் எவ்வளவு எடுத்துட்டு போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். எம்ஜி சிஜி டிஜி டிஏ அதோட வேல்யூ. இதோட வேல்யூவை டோட்டல்ல கண்டுபிடிக்கணும். 4,62,200 86.65 88 எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னது QGயோட பெர்சன்டேஜ் வேல்யூ. இதை கண்டுபிடிச்சிருக்காங்களா 18.75. ஓகே, அடுத்து இண்டிகேட்டர் பவருக்கு எவ்வளவு. இண்டிகேட்டர் பவருக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ஹீட் சப்ளை டோட்டல் ஹீட் சப்ளை. இப்போ அதில் வந்து டேக்கன் வந்து யார் எவ்வளோ எடுத்துருக்காரு. இண்டிகேட்டர் பவர் எடுத்துக்கானா, அன்அக்கௌண்டட் ஹீட் ஜி கேஸ் எடுத்துக்கானா, வாட்டர் எடுத்துக்கானா அப்படிங்கிறது கன்குலேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்அக்கௌண்டட் ஹீட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை எவ்வளவு, அதில் வாட்டர் எவ்வளோ எடுத்திருக்கான், கேஸ் எவ்வளோ எடுத்திருக்கான், இண்டிகேட்டர் பவர் எவ்வளோ எடுத்திருக்கான், அதை கண்டுபிடிச்சி கழிச்சு வச்சுக்கணும். சப்ளைல இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். சப்ளை எவ்வளவு 4,62,000. அதுல 84,694.12 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா 18.13%. அப்போ நான் ஹீட் சப்ளை இது கிரெடிட் டெபிட் எல்லாம் போட்டுப்பீங்கல்ல. 4,62,000 100%. இன்புட் பவர் இண்டிகேட்டர் பவர் எவ்வளோ எடுத்திருக்கான், வாட்டர் எவ்வளோ எடுத்திருக்கான், ஜி எவ்வளோ எடுத்திருக்கான், இதோட பர்சன்டேஜ் இதோட பர்சன்டேஜ் இதோட பர்சன்டேஜ்
அன்னபூர்ணா கிட்லாட்டோட பெர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 100 வருதா? இங்கேயும் 100 இருக்கு. இது அப்படியே இங்க வந்துரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரணும்? 4,62,2,000 வேல்யூ நமக்கு என்ன பண்ணணும் வரணும்.